தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி லக்னாதிபதி போய் 8ல் அமரலாமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். அது அமர்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா 8 அப்படிங்கிறது வந்து முழு மறைவு ஸ்தானம். அப்ப பாவிகள் மறையலாம், சுபர்கள் மறையலாமான்னு கேட்டா மறையக்கூடாது. அப்ப என்ன ஆகும், என்ன மாதிரியான பலன்களை பாக்குறாரு அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாமே கொஞ்சம் அந்த பிரச்சனை கொடுப்பார். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லார்கிட்டயுமே மூவ் பண்றதை பார்த்துதான் நீங்க மூவ் பண்ணணும். அப்போ உங்களோட 8ஆம் இடத்துல இருந்து உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கிறார் முதல்ல. அப்போ குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகள், ஏன்னா 8க்குரியவர் என்ன பிரச்சனைக்குரியவர் பார்வை எங்கெங்கெல்லாம் செலுத்துறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப குடும்பத்துல வருமானத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நிதானிச்சு செயல்படுங்க. அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாயார் மூலியமாக பிரச்சனை, அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கியிருப்பீங்க, 2 வீலர் 3 வீலர் ஏதாவது 4 வீலர் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அதன் மூலியமாக பிரச்சனை, இல்ல உங்களுடைய சொத்துக்கள் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அது மூலியமாக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் ஏறீங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஜாக்கிரதை இன்வெஸ்ட் பண்ணி இந்த காலகட்டத்துல இந்த 1 வருடம் நிதானித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ 12ஆம் வீட்டை பார்க்கிற தேவையில்லாத விரைய செலவுகள், ஒரு காரணமா விரயம் பண்ணாம தேவையில்லாம விரயம் பண்றக்கூடிய செலவுகள் வரும். அப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை கரெக்டா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விரயத்தை கம்மி பண்ணலாம். சோ இது வந்து ஒரு நல்ல காலமா அப்படின்னு கேட்டா நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலம். பணம் வருமான்னு கேட்டா பணம் வரும், ஆனா அது தேவையில்லாத விரயத்துல போய் முடியும். சோ எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க.